திமுக ஆட்சியில் எம்எல்ஏக்கள் மக்களின் பிரச்சனையை தீர்க்கவில்லை என்பதே மக்களின் முதன்மையான பதிலாக இருக்கிறது. கடந்த முறை வென்றவர்களுக்கு திமுகவில் மீண்டும் வாய்ப்பு கொடுத்திருப்பதன் மூலம் தொகுதியில் மக்களிடம் பிரச்சாரத்திற்கு சென்றாலே எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் விரட்டியடிக்கின்றனர். இந்நிலையில்தான் மதுரை தெற்கில் ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்காத சிட்டிங் எம்எல்ஏ பூமிநாதன் மாசாக பேசுவதாக நினைத்து புஸ்வானமாக மாறியிருக்கிறார். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் வைகோ அவர்களின் கட்சி சார்பாக வேட்பாளர் பூமிநாதன் உதயசூரியன் சின்னத்தில் மீண்டும் மதுரை தெற்கில் களம் காண்கிறார். மதுரையை பொறுத்தவரையில் தூங்கா நகரமாக இருந்த நகரம் இன்று குப்பை நகரமாக மாறிப்போய் கிடக்கிறது. இதற்கு காரணம் திமுக மட்டுமே என்றும் கூறப்படுகிறது. அதிலும் குறிப்பாக மதுரை தெற்கு பகுதியில் குப்பை, கழிவுநீர் என எந்த ஒரு பகுதிக்கு சென்றாலும் சுத்தமில்லாமல் இருந்து வருகிறது. கடந்த 5 வருடமாக திமுக எம்எல்ஏ, கவுன்சிலர் என பலமுறை புகார் கொடுத்தும் யாருமே நடவடிக்கை எடுக்கவில்லை என்றே அப்பகுதி மக்கள் நமது சேனலுக்கு கருத்து தெரிவித்திருக்கின்றனர். இந்த முறையும் பூமிநாதன் போட்டியிடும் நிலையில் பிரச்சாரத்தில் இந்த முறை வாய்ப்பு கொடுத்தால் கட்டாயம் தீர்த்து கொடுப்பேன் என மக்களிடம் வாக்கு கேட்டு வருகிறார். இதனை பாஜக வேட்பாளர் பேராசிரியர் ராமசீனிவாசன் பலமுறை மக்களிடம் எடுத்துரைத்து திமுக ஆட்சி மீண்டும் வந்தால் யாரையும் காப்பாற்ற முடியாது, மதுரையை 10 மாதத்தில் மாற்றி காட்டுகிறேன் என வாக்குறுதி அளித்து வருகிறார். இந்நிலையில்தான் பூமிநாதன் மக்களிடம் மீண்டும் ஏமாற்றும் விதமாக பேசி வருகிறார். அதாவது, தொகுதி மக்கள் என்னை அலுவலகத்திற்கோ வீட்டிற்கோ வந்து பார்ப்பதை நான் விரும்பவில்லை. ஒரு வார்டில் பிரச்சனை என்றால் நானே நேரில் சென்று சரி செய்துவிட்டு வருவேன். காலையில் கிளம்பினால் 2 வார்டுகளை பார்த்துவிட்டு தான் அலுவலகம் செல்வேன். அலுவலகத்தில் யார் வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் வந்து என்னை சந்திக்கலாம் என கூறியிருந்தார். இதுதான் தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது. கடந்த 5 ஆண்டில் இப்படி செய்திருந்தால் மதுரை கிளீன் சிட்டியாக மாறியிருக்கும் என்றும், பேராசிரியர் பெரிய அளவில் பொறுப்பிலெல்லாம் இல்லாமல் மக்கள் பிரச்சனைக்கு வந்து தீர்த்து வைக்கிறார். சட்டமன்றத்திற்கு இவரை அனுப்பினால் கட்டாயம் மாற்றத்தை கொடுப்பார் என மக்கள் நேரடியாகவே முடிவெடுத்து விட்டதாக கூறப்படுகிறது.